இன்றைக்கி நம்ம டே 3 ஆஃப் சலாலா ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் தான் போயிட்டுருக்கோம். 7 மணிக்கு தான் ஓப்பன் சொன்னாங்க. ஸோ 7 மணிக்கெலாம் போயிட்டோம். கரெக்டாக 1 மணி நேரம் என் ஹஸ்பண்ட் மட்டும் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். தண்ணியில் விளையாடும் போது என் ஹஸ்பண்டுக்கு தெரியல, தண்ணியில் விளையாடி முடிச்சோன்னே தான் செம்ம குளிர் அவருக்கு. போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து கிளம்பிட்டோம். அடுத்து வந்து சைட் சீயிங்லாம் பார்க்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வாதி தர்பாத் தான் வந்தோம். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங்கு, அதுக்கப்புறம் கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடு, அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து வா போட்டிங் போகலான்னு கூப்பிட்டாங்க. நான் போட்டிங் வரலன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. தண்ணி நிறைய இருந்தால் தான் போட்டிங் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெயிலில் இருந்தனால ரொம்ப தலைவலி வந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் வந்து டீயை மட்டும் வாங்கி குடித்தோம். எல்லாரும் வந்து அந்தாக்ஷரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு சைட்டு விசிட்டிங்லேருந்து நோ சைட் விசிட்டிங் வந்து ஒரு ட்ராவல் டைமிங் இருக்கும் இல்லைங்களா, அப்போது. அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். இந்த வியூ பாயிண்ட் வந்து உண்மையாலே ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜபால் சமைன் தான். அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சிங்க் ஹோல் தான் போனோம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபாலிங் ஸ்டார் வந்து கீழே விழுந்திருக்கு மேலேருந்து. அது எவ்வளோ டீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் டீப்பில். காலையிலேருந்து சுற்றினதுனால என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. ஸோ ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டாங்க. அடுத்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். சீக்ரெட் பீச்சுன்ட்டு. இந்த சீக்ரெட் பீச்சில் தான் லன்ச் சாப்பிட்டோம். பிரியாணி ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த சிங்க் ஹோல்லேருந்து இந்த சீக்ரெட் பீச் போகிற வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மவுண்டனு, பீச்சு, ஸ்கை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் கிராவிட்டி தான். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து நியூட்ரலில் போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மலை மேலே ஏறும். இதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா மர்னிஃப் கேவ் அண்ட் ப்ளோ ஹோல், ரெண்டும் பக்கத்தில் தான். ப்ளோ ஹோல்னால் பீச் பக்கத்தில் மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டனில் 2 ஹோல் வச்சுருக்காங்க. இப்போ அலை வரும்போது அந்த ஹோலில் வந்து சவுண்டு கேட்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல வைப் இருக்கும். அதேமாரி அலை வந்து ரொம்ப நிறைய வந்துச்சுன்னா தண்ணி வந்து வெளியே வரும். லைக் வாட்டர் ஃபவுண்டன் மாரி மேலே போயிட்டு கீழே வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அவ்வளோ தூரம்லாம் போகல, பிகாஸ் அது கொஞ்சம் தூரம் நடக்கணும். நான் இங்கேயே உட்காந்துட்டு அந்த பீச் வியூவை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணேன். டே 3 ஆஃப் சலாலா ட்ரிப் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. எல்லாமே சைட் சீயிங் முடிச்சுட்டு ரூம் வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் சாப்பிட போயிட்டோம்.